இந்த ஒரு ஸ்கில் உங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில் தான் டியர் லீடர்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஸ்கில். ஓகே, இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இது பார்ட் 1, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன்ற ஸ்கில்லை வச்சு நீங்கள் இந்த உலகத்தையே வந்துட்டு உங்களுடைய கருத்து, உங்களுடைய ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, உங்களோட கருத்து, எண்ணம், எல்லா விஷயத்தையும் உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை. நீங்கள் நல்லா ப்ரெசென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல லீடராக இருக்க முடியும். ஸோ அப்கமிங்கில் நல்ல மென்டாராகவும் வர முடியும். கரெக்டாக? ஸோ மொமெண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விதைக்க போகிற ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வீடியோவில் பார்க்கலாமா பார்ட் 1ல். ஸோ நம்பர் 1, ஒரு ப்ரெசன்டேஷனை ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மக்கப் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒரு தியரி கிளாஸ் மாதிரி ஒப்பிக்கக்கூடாது. ரெண்டாவது, ஓல்டர் வெர்ஷனில் ஆல்ரெடி காலங்காலமாக டைரக்ட் செல்லிங்னாலே இப்படி தான் பண்ணுவாங்க, கம்பெனியோட ப்ரொஃபைல் பிளானை காட்டுறது, ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்துட்டு உடச்சி எறியணும். ஸோ இது வந்துட்டு ஒரு மோசமான ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்டை போட்டு நிறைய வாந்தி இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறது, ஓவர் கண்டென்ட் அப்படின்றத பண்ணக்கூடாது. அண்ட் மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு ஸ்லைட்ஸு, பிபிடிஸு அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷனில் வரக்கூடிய கஸ்டமரை அல்லது கிளையண்ட்டை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் உங்களையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு கஸ்டமரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, உங்களையும். டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப் டியர் லீடர்ஸ். ஓகே, அண்ட் மெயினாக நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா ப்ராப்பராக ஒரு க்ளோசிங்கை வந்துட்டு பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி க்ளோஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும், இல்லை ஃபினிஷிங்கில் வந்துட்டு தரமான க்ளோசிங் எப்படி பண்ணுறதுன்றதை ப்ராப்பராக நிறைய இடங்களில் பண்ணுறது இல்லை. எல்லாத்தோட முக்கியமான காரணம் என்னென்னா அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்லையும் நிறைய வந்துட்டு சேல்ஸ் பண்ணுற மாதிரி, ப்ராடக்ட்டை விற்கிற மாதிரி, பிஸ்னஸ்குள்ளே வர சொல்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் பெக்கிங் மென்டாலிட்டி, புஷ் பண்ணுற மென்டாலிட்டி, செல்லிங் மென்டாலிட்டியில் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் இது எப்படி வந்துட்டு இருக்கக்கூடாது, எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.